அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர், மிக மிக லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டால் லைஃப் லாங் பயன்படுத்தலாம் இந்த சாஃப்ட்வேர். இப்போ இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விண்டோ வருவதற்கு முன்னாடி சின்னதாக ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ஐடி கேட்போம். நீங்கள் அதை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஐடி கொடுப்போம். அந்த ஐடி நீங்கள் அதில் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் லைஃப் லாங் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இந்த மாதிரி விண்டோ வந்துடும். இதில் எங்கள் இன்ஸ்டியூட் பேர் போட்டிருக்குது. உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் போட்டு இதில் கொடுக்கலாம். அதே போல் இதுலேயும், அதாவது இந்த ஸ்க்ரீனில் வருது இல்லைங்களா தலைப்பு, அதுலேயும் உங்கள் பேர் வந்துடும். இதுலேயும் உங்கள் பேர் வர மாதிரி மாற்றி கொடுக்கலாம். இப்போ இதில் நேம், அதாவது உதாரணத்துக்கு இப்படி போடுறோம். இதில் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் பேர். வருடம் 18, சும்மா உதாரணத்துக்காக போடுவோம். இதில் போட்டு இதில் காலண்டர் வரும். நீங்கள் எந்த டேட் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இதில் டைம், எந்த டைம் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பாட்டுக்கும் 2:26 இது இரவு ரயில்வே டைம் தான் போடணும். அதில் ஏஎம்பிஎம் கிடையாது, ரயில்வே டைம் மொத்தமாக அந்த மாதிரி போட்டால் தான் ஒர்க் ஆகும். இது உளுந்தூர்பேட்டைன்னு பேர், பிளேஸ், அதாவது ஊர் பேரில் உளுந்தூர்பேட்டைன்னு இருக்குது. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யார் வாங்கினாலும் அவங்க பிளேஸ் நேம் முதல்ல இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே தான் கொடுத்துருக்கோம், அஸ்ட்ராலஜர் பிளேஸ் சேவ்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே தேர்வு பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் நிறைய ஊர் பேர் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஊர் பேர் இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அஸ்ட்ராலஜர் பிளேஸ் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் மட்டும் மேலே வந்துடும். நீங்கள் மற்ற ஜாதகம் போடும்போது அந்த பிளேஸ் நேம் மாற்றி பார்த்திக்கலாம். எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இதில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கு. வேறு என்ன வச்சுக்கலாம், வேணா ரெஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட்டே பண்ண சொன்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த பிளேஸுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன கிராமமாக, எந்த நாடு எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த பிளேஸ் நேம் போட்டு லாக்டிவ் லேங் போட்டு பிளேஸ் சேவ்னு போட்டுருக்கு பாரு. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பிளேஸ் சேவ் ஆகிடும் இல்லைங்களா. அதே போல் இப்போ நேம் போட்டாச்சு, டைம் டேட்டு எல்லாம் போட்டாச்சு இல்லையா. இதில் ஜூன் டைமு கொடுத்துருக்குறேன். ஒரு 3 விதமான டைம் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சொன்னீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பேன். நீங்களாக பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் திருத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. அதே போல் லகிரி ராமன் கேபி, இந்த 3 ஐனாம்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். மேக்சிமம் லகிரி தான் பார்ப்பாங்க பாரம்பரிய ஜோதிடர்கள். அதனால முக்கியமான விஷயம் மட்டும் இதில் வச்சுருக்கிறேன். இது டைமு டேட்டு எல்லாம் போட்டாச்சு. ஹாரோஸ்கோப் பட்டன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி விண்டோ வந்துடும். இந்த மாதிரி விண்டோ வந்துடும். ராசி கட்டம், கிரகங்கள், பிறந்த தேதி, டைம், லாக்டிவ் இதில் வந்துடும். பிறப்பு திசா இருப்பு வந்துடும். நடப்பு வயது வந்துடும். கீழே ராசி கட்டத்தின் கீழே நடப்பு திசை புத்தி ஆந்தரம் வந்துடும்.
அதே போல் கிரகங்கள் லைன் பட்டியல் வந்துடும். ராசி, பாகை, நட்சத்திரம், பாதம் இந்த பட்டியல் ஃபுல்லாக வந்துடும். இங்கே பஞ்சாங்கம், ஜாதகர் பிறந்த தேதி, டைம், கிழமை, சூரிய உதயம், அஸ்தமனம், ஜனன நாழிகை, திதி, சூன்ய ராசிகள், நட்சத்திரம், பாதம் வந்துடும். யோகம், கரணம், யோகி, அவயோகி, இந்த டீட்டெயிலில் ஒரு சிம்பிளாக ஒரு பஞ்சாங்கம் வந்துடும். நீங்கள் தமிழ் வருட பஞ்சாங்கம் வேணும்னா இந்த பஞ்சாங்கத்தை கிளிக் பண்ணால் இதுபோல் தமிழ் வருடம், நாழிகை, நட்சத்திரம், கரணம், யோகம் இதெல்லாம் வந்துடும். இதில் அடுத்தது திசாபுத்தி. இந்த திசாபுத்தியை கிளிக் பண்ணும்போது பிறந்த தேதி, டைம், பிறப்பு, திசா, இருப்பு வந்துடும். இதில் திசை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் திசை புத்தி வந்துடும். புத்தியை டபுள் கிளிக் பண்ணால் அந்தனம் வந்துடும். விரிவான திசா புத்தி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வருது அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் இதுக்கு யாரும் வரத மாட்டாங்க. ஏன்னா ராசி கட்டத்துக்கு கீழே நடப்பு திசை, பிறப்பு திசை எல்லாம் வந்துடுது இல்லையா. அதனால் விரிவாக பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அடுத்தபடியாக ஸ்ரீபதின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இது போல் ஒரு விண்டோ வரும். இது ராசி கட்டம். கொஞ்சம் கலராக கொடுத்துருக்குறேன். ராசி கட்டம் அதே போலியே தேதி, டைமு, லாக்டிவ் டு லைட்டு ராசி கட்டத்தில் சென்டரில் வரும். கீழே அதே போலியே பிறப்பு திசை, வயது, நடப்பு திசை, புத்தி, அந்தனம் இதெல்லாம் வந்துடும். இது திருகோணங்கள், பாவ திருகோணங்கள். பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்குது, எந்தெந்த திருகோணத்தில் இருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பராசர விதியின்படி வாக்கிய விவரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வர்க்க கட்டங்கள் இருக்கு இல்லையா, இதில் வர்க்க கட்டங்கள் அனைத்து வர்க்க கட்டங்கள் இருக்கு. 60 வரைக்கும் போட்டிருக்கேன். 60 வரைக்கும் 16, 20. அதே போல் நவாம்சம் இதிலே தான் இருக்குது. நான் முன்னாடி கொடுக்கல, வர்க்க கட்டத்திலே கொடுத்துருக்கேன் நவாம்சம். நவாம்சத்தில் இந்த மாதிரி வரும். அதே போல் முதல்ல மேலே ராசி கட்டம் இருக்கும். இந்த பட்டனை ஏரோட்ராம் கிளிக் பண்ணாக்க நிறைய விஷயங்கள் வரும். இதை கிளிக் பண்ணி பலன் சொல்லலாம். அடுத்தது அஷ்டவர்க்கம். இங்கே பட்டன் கொடுத்துருக்கேன், பச்சை கலரில் அஷ்டவர்க்க பட்டன் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இது போல் ஒரு விண்டோ வரும். இதில் ராசி கட்டம், எந்தெந்த பாவம் எத்தனை பரல் பெற்றிருக்குன்னு இதில் துல்லியமாக கொடுத்துருப்பேன். இதில் எந்த லக்னம் ராசியாக அமைகிறதோ அதில் ஏஎஸ்ன்னு வந்துடும். தனுசு லக்னம் இது. அதே போல் கட்டத்தில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏஎஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, எல் போட்டு ஏஎஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் லக்னம். இதில் ஏஎஸ் எங்கே வருதோ அதுதான் லக்னம் அப்படின்னு அந்த மாடலை போட்டிருக்கேன். மேலும் இதில் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஜாதகரின் லக்னம் தனுசு. லக்னம் உடல் குணம் 26 பரல் பலவீனம், கவனம் தேவை. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் கொடுத்துருக்கேன். 26 பரல்கள் வந்தால் கவனம் தேவை அப்படின்னு வரும். இரண்டாவது பாவம் தனம், குடும்பம் 29 பரல் வலுவாக உள்ளது நன்று. அந்த குறைவாக இருக்கிற பரல் எந்தெந்த பாவத்தில் வருகிறதோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதல்ல தேதி டைம் போகிற இல்லையா, அதே தேதிக்கு தான் இது வரும். இந்த மாதிரி இதில் பலன் வரும். அடுத்தபடியாக இந்த விண்டோ பார்த்தாச்சு இல்லையா. அடுத்தபடியாக கேபி ஜாதகம். இது சும்மா ஒரு 2 விண்டோ போட்டிருக்கேன். வேணுறவங்க விருத்தி பண்ண சொன்னால் பண்ணி தரலாம். இப்போ நம்ம போட்ட தேதி 19/3/2018 போட்டோம் இல்லையா, அதே தேதி தான் இதில்
இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னா கரண்ட் டைம் இங்கே வரும். பிறப்பு திசை எத்தனை வருடம் எத்தனை மாதம் இருக்குது, நடப்பு வயது வந்துடும், நடப்பு திசாபுத்தி வந்துடும். இந்த கீழே இருக்கிறதுக்கு நேரம் இல்லை போட்டிருக்கலையா, நேர லக்னம், தற்சமயம் நடக்கின்ற லக்னம் மிதனம் 13 டிகிரி 36 மினிட்டில் போயிட்டு இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்தில், புதனுடைய உப நட்சத்திரத்தில், சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் லக்னம் சென்று கொண்டிருக்கிறது. இது கோச்சாரத்தில் என்ன வருகிறதோ அப்படியே டைரக்டாக நேராக இது லைவ்லேயே போயிட்டுருக்கோம். அடுத்தபடியாக சந்திரன் இன்றைக்கு கடக ராசியில் சந்திரன் போகிறார். 5 டிகிரி 85 மினிட்டு. சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய உப நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலே சந்திரன் சென்று கொண்டிருக்கு. இதுக்குன்னா ரோலிங் பிளானட் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. இந்த கேபினாலே இந்த டைமிங் கொஞ்சம் மாற்றுவாங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி மாற்றுவாங்க இல்லையா. அதனால் இந்த டைம் சேஞ்சிங் பண்ணுறதுக்காக இங்கே பட்டனும் கொடுத்துருக்கேன். இங்கே புதன் சுக்கிரன் வராருலாம், இங்கே சுக்கிரன் வந்திருக்காரு. இங்கே ஏதாவது மாற்றணும், இதை சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே நிமிஷம் 26 போட்டிருக்கு இல்லையா, 27 போட்டால் இங்கே சேஞ்ச் ஆகும். ராகு குரு வந்துருச்சா, அதே மாதிரி நொடியும் போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் பர்த் சார்ட்டுன்னு போட்டோம்னா அங்கே அப்டேட் ஆகிடும். அது செட் பண்ணுறதுக்காக இந்த டைமிங் வச்சுருக்கிறேன் நான். மேலும் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கஸ்பல் சார்ட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் ஒவ்வொரு பாவத்தினுடைய உப நட்சத்திரம், நின்ற நட்சத்திரம், உப நட்சத்திரம் வந்துடும். 1ஆம் பாவம் ராகு 1-10 என்ற பாவத்துக்கு வராரு. 1ஆம் பாவ உப நட்சத்திராதிபதி ராகு 1-10க்கு வராரு. நின்ற நட்சத்திரம் புதன் 2, 3, 5, 9, 11க்கு வராரு. உப நட்சத்திரம் 6ஆம் பாவத்துக்கு வராரு. இப்படி லக்னத்திலேருந்து 12 பாவத்துக்கும் கொடுத்துருக்குறேன், கிரகங்களும் கொடுத்துருக்குறேன். இது சற்று அனுபவம் உள்ளவர்களுக்கு இது நன்மையை தரும். கேபியில் இருந்தாலும் வில்லேஜில் நிறைய பேர் பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கறதுனால இது மேக்சிமம் சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் பார்க்காதே விட்டுடுறாங்க. அதனால் சும்மா லைட்டாக ஒரு 2 டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 விண்டோ மட்டும் இதில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது திருமணம் பொருத்தத்துக்கு செல்வோம். நம்ம வந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டில் இதே இடத்துக்கு வருவோம். மேட்சிங் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேர் போடுமே, ரேவதி பெண்ணு. இதில் ஆண் முருகன் அப்படின்னு ஒரு பேர் போடுவோம். உதாரணத்துக்கு பிறந்த வருடத்தை சேஞ்ச் பண்ணுவோம். 2014 6ஆம் தேதின்னு வச்சுக்குவோம். இதில் 2011 வச்சுக்குவோம், 10ஆம் தேதி வச்சுக்குவோம். ஊர் கள்ளக்குறிச்சி வச்சுக்குவோம். பெண் கள்ளக்குறிச்சி உதாரணத்துக்கு தானே போடுறேன். பையன் சேலம் வச்சுக்குவோம். இது இவ்வளோ தான் போதும். இந்த மாதிரி ஆண் சைட்லேயும் பெண் சைட்லேயும் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு டைம் போடலாம். பார்த்தியா, டைம் போடணும். இது ஒரு 2 மணி வச்சுக்குவோம். ஆண் ஒரு 10 மணி வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு தானே போடுறோம். இப்படி போட்டு வச்சுட்டு ராசி கட்டன்றது கீழே பட்டன் இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணால் ஆண் பெண் இருவருடைய ராசி வந்துவிடும். ஆண் பெண் ராசிகள், கிரகங்கள், ராசி இதெல்லாம் வந்துடும். நம்ம போட்ட பேர் மேலேயும் வந்துடும். முருகன், ரேவதின்னு போட்டோம் இல்லையா, இதில் வந்துடும். இந்த ராசி கட்டத்தில் இருக்கிற வயசு, தசா இருப்பு, நடப்பு, திசா, புத்தி, அந்தனம் எல்லாம் வந்துடும். மேலே ஒரு ஸ்ரீபதி பாவான்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறேன். இதை கிளிக் பண்ணால் இது போல் உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். இதுவும் ராசி கட்டம் தான். இதில்
திரிகோணங்கள் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ பாவப்படி கிரகங்கள் எங்கே இருக்குன்றது 2 பேர்த்துக்குமே கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பார்த்து பலன் சொல்லலாம். அடுத்தபடியாக மெயின்லேயே கொடுத்துருப்பேன். இங்கே ஜனன நட்சத்திரம் அந்த ராசி கட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ராசி கட்டம் ஸ்ரீபதி பாவனம் பார்த்தாச்சு. கிரக நிலைகள் நம்ம போட்ட ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் பார்க்கணும் இல்லையா? இதை பாரு, இங்கே பட்டன் வச்சுக்கிறேன் கிரக நிலை. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் போட்ட டைமுக்கு டேட்டுக்கு கிரக நிலை எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன பாகையில் இருக்குது, என்ன ராசியில் இருக்குன்னு டீட்டெயில் காட்டிடும். உங்களுக்கு பெண் ஆண் 2த்துக்கும் வந்துடும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நட்சத்திர பொருத்தம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஜனன நட்சத்திர பொருத்தம் பேர் கொடுத்துருக்கேன். 2 ஜாதகமும் போட்டாச்சு, ராசி கட்டமும் பார்த்தாச்சு, கிரகங்கள் என்னென்ன டிகிரியில் இருக்குது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன சாரத்தில் இருக்குன்னு பார்த்தாச்சு இல்லையா? இதுலேயே ஜனன நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பட்டன் கொடுத்துருது இல்லையா? இதை கிளிக் பண்ணால் இங்கே ஜனன நட்சத்திர பொருத்தம், பிறந்த நட்சத்திரத்தை வைத்து இந்த பொருத்தத்தை பார்ப்பதே. ஆமாம், 10 பொருத்தம் இதில் கொடுத்துருக்கேன். இது ஓரளவு நல்லா துல்லியமாக வரும். ஆண் பரணி, பெண் அஸ்வனி நட்சத்திரத்தை வருது இல்லைங்களா? இங்கே மொத்த பொருத்தம் 7க்கு 10 அப்படின்னு சொல்லி காட்டுது. நட்சத்திர பொருத்தம் சூறாக வரும் இதில். இது மட்டும் இல்லாமல் செப்ரேட்டாக இப்போ நட்சத்திரத்தை மட்டும் வச்சு எப்படி பலன் பார்க்குறது, ஜாதகம் இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த காம்போ பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் 27 நட்சத்திரம் இருக்குது பெண் சைடில். உதாரணத்துக்கு உத்திராடம் வச்சுக்குவோம். ஆண் சைடில் அதேமாரி ஒரு காம்போ பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆயில்யம் வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இங்கே நட்சத்திர பொருத்தம் போட்டிருக்கு இல்லையா? ஜனன நட்சத்திர பொருத்தம் என்பது வேறு, நட்சத்திர பொருத்தம் என்பது வேறு. பட்டன் தனித்தனியாக கொடுத்துருக்காரு. இந்த நட்சத்திர பொருத்தம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டிடும். இப்போ நம்ம ஆயில்யம் உத்திராடம் போட்டோம் இல்லையா? பெண்ணுக்கு உத்திராடம், ஆணுக்கு ஆயில்யம் போட்டோம் இல்லையா? இது செப்பரேட், வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே வைத்து பொருத்தம் பார்ப்பதே இல்லைங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருவோம். இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துங்கள். சிறப்பாக இந்த சாஃப்ட்வேர் துல்லியமாக இருக்கும். மாணவர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய வகையிலே இந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, வாங்கி பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.